தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை தடுக்க மத்திய அரசு மும்மொழி கொள்கையை திணிக்க முயற்சிக்கிறது என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாணவர் அணி மற்றும் மாணவர் பேரவை இணைந்து சமூக நல்லிணக்க விழா திருச்சியில் நடைபெற்றது. இதையொட்டி செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன், பொது சிவில் சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக கொண்டுவரப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதனை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இருமொழி கொள்கை என்பது தமிழகத்தில் வேரூன்றிய தத்துவம் என்று கூறிய காதர் மொய்தீன், அதை கெடுப்பதற்கான முயற்சியை மத்திய அரசு செய்து வருவதாக சாடியுள்ளார். மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற தத்துவத்தை உடைக்கிற முயற்சிகள், அதே மாதிரி மும்மொழி கொள்கை என்பது மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய கொள்கையாக இருந்தாலும் தமிழ்நாட்டிலே இருமொழி கொள்கை என்பது திராவிட பாரம்பரியத்திலே சொன்ன கருத்து. அது ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் நடைமுறைப்படுத்தி வந்த ஒரு தத்துவம். அது இந்த நாட்டிலே வேரூன்றிய ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தை குலைப்பதற்கான பெருமுயற்சியை மத்திய அரசு இப்பொழுது பல்வேறு வகையில் செய்கிறது. ஆகவே மத்திய அரசு இப்படிப்பட்ட பொறுமலான காரியங்களை விட்டுவிட்டு பொறுப்புள்ள காரியங்களை செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.